முடிஞ்சிடும்னு பார்த்தா கடைசியில் நம்மளையும் சேர்த்து முடிச்சு விட்ருவாங்க போல் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். டைம் 7 மணி. காலையில் போட்ட செய்தி இன்னும் அப்லோட் ஆகி இருக்காது. இப்போது முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சது. கத்தார் நாட்டில் உடனடியாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு எவிகேட் பண்ணுறாங்களாம். காரணம் என்ன அப்படின்றது பப்ளிஷ் பண்ணலை. இருந்தாலும் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் அனுப்புகிற ஏற்பாடுகளை மிக துரிதமாக செயல்பட்டு வருவதாக கட்டாரில் இருந்து நம்மளுக்கு சில தகவல்கள் கிடைச்சது. எது எப்படியோ நினைக்கிறத விட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் அந்தந்த நாடுகளில் யார் என்ன சொன்னாலும் அரசாங்கம் என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, அரசாங்கம் என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்கோங்க. இன்னும் ஒவ்வொருவருடைய ஐடியாக்களை கேட்டு, இப்போ ஒருவேளை அரசாங்கம் சொல்லுது இந்த இடத்துக்கு வாங்க, எல்லோரும் இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நாம் அங்கே போகக்கூடாது, வேறு எங்கேயாவது போவோம், இல்லை நாம் இந்த இடத்துக்கு போவோம் அந்த இடத்துக்கு போவோம்னு யாராவது புதுசு ஐடியா தருவாங்க. அந்த மாதிரி ஐடியாக்களை கேட்காதீங்க. அரசாங்கம் சொல்லக்கூடிய இடங்களில் அவங்க சொல்லக்கூடிய நடைமுறைகளை நாம் பின்பற்றினா அனைத்து பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கான பாதுகாப்பும் சீராக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தர் சொல்கிற கதைகளை கேட்டு ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய மாதிரி நடந்து கடைசியில் ஏதாவது ஒன்று ஆகினாலும் கடைசியில் அரசாங்கம் பொறுப்பேற்காமல் கூட போகலாம். அரசாங்கம் எந்த விதத்துலையுமே பொறுப்பேற்காமல் போகலாம். அந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கலாம். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் அந்தந்த அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகளை தீர்மானங்கள் எடுக்கிறாங்க, என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய அதே இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஒரு சிலர் இப்போ பர்சனலாக எனக்கு மெசேஜில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அங்கே போகலை, நம்ம ஃப்ரெண்டுங்க அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் போய் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரருடைய வாய்ஸ் கட் கிடைச்சது. அப்போ நான் உடனே அவங்களுக்கும் இந்த தகவலை தான் ஏற்றி வச்சேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கணும். யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு இந்த யுத்தத்தில் யாராவது பாதிக்கப்பட்டாலோ, உயிரிழப்புகள் ஏற்பட்டாலோ, ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, அரசாங்கம் சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருந்து அவங்களுடைய பாதுகாப்பில் இருந்து ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்குரிய முழு பொறுப்பையும் அந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அதே போல் ஒருவேளை நஷ்டஈடு ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களால் ஏதாவது ஒரு பங்களிப்புகளை பண்ணும்போதும் சரி, அது டைரெக்டாக நம்மளுடைய குடும்பங்களுக்கு சரி போய் சேரும். அதே மாதிரி நம்மளுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வேறு எங்கேயாவது போயிருந்து ஏதாவது ஒரு விபரீதங்கள் நடந்தால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு முடிந்த வரைக்கும் நான் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏதாவது ஒன்று நடந்தால், நம்மளை மீறி ஏதாவது ஒன்று நடந்துட்டால் அது இறைவனுடைய நாட்டம். நடந்துட்டால் நம்ம வேற எங்கேயாவது இருந்து அந்த இடத்துல ஏதாவது ஒன்று நடந்த பிறகு அரசாங்கம் பொறுப்பெடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, இந்தந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கட்டாரில் பார்த்திங்கன்னா மொத்த லிஸ்ட்டையும் எடுத்தாங்க. அட்ரஸ், லொக்கேஷன், யார் யார் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு முகாம் ஒதுக்கினாலும் இப்போ முகாம் இந்த முகாமில் தான் இந்த பேர் லிஸ்ட்டில் உள்ளவங்க இருக்கணும் அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்க இல்லை, அவங்க அந்த முகாமுக்கு வரலை. அப்போ அவங்க எங்கே இருந்துருக்குறாங்க, எங்கே அவங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்றத தேடி பார்க்கும்போது அவங்க வேறு இடத்துல இருந்திருக்கிறாங்க, வேறொரு தங்கும் இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அரசாங்கத்துடைய பங்களிப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் கம்மி. அதனால் தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் அவங்க நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில்
குவைத், கத்தார், சவுதி, ஒமான், பஹ்ரைன், துபாய் எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்தந்த நாட்டில் அந்த அரசாங்கம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை கேட்டாற்போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனமாக இருங்க. குவைத்தில் இப்போ பனிமூட்டம், இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. வாகனங்கள் எல்லாமே அந்த பனி தண்ணியால் நிறைஞ்சு போயிருக்குது. கிளைமேட் ரொம்ப விடிய காலையிலே ரொம்ப கூலான கிளைமேட்டாக தான் இருக்குது. இன்னும் சூடு காலம் ஆரம்பிக்கலை குவைட்லேயும். சாலா நோன்பு 25 ஆகிடுச்சு. இன்னும் 5 நாள் தான் நோன்பு இருக்குது. நோன்பு ஆரம்பித்ததும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது இல்லையா? ஓகே மக்களே, கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள். வெகு விரைவில் இந்த யுத்தம் முடிவடையட்டும் அப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும்.